ஆண்டவரின் தயவினால் நாம் எந்த சூழ்நிலைமையிலையும் அசைக்கப்படாதிருப்போம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலையும் நாம் அசைக்கப்படாமல் இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்க, உறுதியா இருக்க உன்னதமானவருடைய தயவு நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். நான் அடிக்கடி சொல்கிறது போல இப்போ கொஞ்ச காலங்களாகவே சொல்லி கொண்டிருக்கிறேன், அப்பாவுடைய கிருபை இருந்தா போதும், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பணங்கள் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், அவைகள் இல்லாமலேயும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்பாவுடைய தயவு கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் நமக்கு ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த தயவு நம்ம மேல வந்ததுனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5 ஆசீர்வாதங்கள். 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 21 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அவன் நன்றாய் கவனிக்க வேண்டும். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? இந்த ஊழியம் கர்த்தரை சார்ந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது, மனிதர்களை சார்ந்து அல்ல, ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்து நடக்கிறபடியினால் அசைக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வந்தது, அசையாமல் இன்றும் நிற்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அசையாமல் இன்றும் என்ன செய்கிறது? நிற்கிறது. அசைக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள். எப்படி ஒரு தேசத்துல நிலநடுக்க வந்த உடனே அந்த பில்டிங் என்ன செய்யும்? இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது ஜப்பான்லயோ ஏதோ ஒரு இடத்துல, சீனாவிலையோ எங்கேயோ அந்த நிலநடுக்கம் காணப்பட்டு அந்த புஸ்தகங்கள்லாம் அடிக்க வைக்கப்பட்டது, கீழே விழுகிறதை காண்பித்தார். கீழே விழுகிறதை என்ன செய்தார்? அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. வந்தும் அது ரிட்டர் அளவுக்குள்ள பார்க்க போகும்போது நம்மை சேதப்படுத்தாதபடி, அசைக்கப்படாதபடி அது மைனஸ்லயே போய்விட்டது. அல்லேலூயா. மைனஸ்லயே என்ன செஞ்சிட்டு போயிட்டு. எதற்காக சொல்றேன்னா, நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். இந்த நாளுடைய வார்த்தையே என்னவென்றால், உன்னதமானவருடைய தயவு நமக்கு வந்தாச்சுன்னா போதும். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்க உங்களுடைய சுயத்தினால எதையாவது ஒன்றை சாதித்தரலாம் என்று நினைக்க கூடாது. அப்பாவுடைய தயவு இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். எதையும் நாம் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். நான் குறைந்த படிப்புள்ளவன் தான், ஆனால் எனக்கு படிக்கக்கூடியதான கிருபைகள் இருந்தது. படிக்க வைப்பதற்கு ஆள் இல்லை. ஆனா அதையெல்லாம் கர்த்தர் அறிந்துதான் அவருடைய தயவு என்மேல் இருக்கிறபடியினால் இன்னைக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அசைக்கப்படாதிருப்போம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அசைக்கப்படாமல் இருக்க, ஏன் அசைக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா, அதுல 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருள்வார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆனா இப்படியாக நான் எழுதியிருக்கிறேன், நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருள்வார், நம் உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ள மாட்டார். அல்லேலூயா. நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மன விருப்பத்தை என்ன செஞ்சிருக்காரு? அறிந்திருக்கிறார். நான்
620 கீபோர்டு நமக்கு போதும்ன்ட்டு மனோட்ட சொன்னேன். அது இதை விட கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஆனால் அவனுடைய மன விருப்பம் என்னன்னா 920 தான் வாங்கணும். ஏன்னா அந்த 920 கீபோர்டு விளாத்திக்குளத்தில் முதல்ல நம்மகிட்ட தான் இருக்கு. இன்னும் நான் சொல்லுவேன்னா, இந்த 920 செகண்ட் சீரியல், ஃபர்ஸ்ட் சீரியல் வரும்போது அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுன்ட்டு கேள்விப்பட்டு நமக்கு முதல் கீபோர்டை வாங்கி கொடுத்த நபரே அந்த கீபோர்டை 920 110க்கு நான் வாங்கி கொடுக்குறேன் பாஸ்டர்ன்னு வந்தாங்க. வேண்டும் என்றால் இன்னும் குறைத்து வாங்கலான்ட்டு. அப்போ நான் யோசித்தேன், இன்னும் ரேட்டாக இருக்கு, இவங்க குறைச்சி கொடுக்காங்கன்னா அதில் என்னது இருக்கு? அதில் என்னது இருக்கு? சாஃப்ட்வேர் ப்ராப்ளங்கள் இருக்கு. அப்போ அவனுடைய ஆசை, மாமா 920 தான் வாங்கணும். வந்த உடனே கேட்பான், 920 தான் வாங்கணும், நல்ல கீபோர்டு மாமா, நான் ஆன்லைனில் பார்த்துட்டேன் மாமா. என்னத்தை பார்த்து இது பண்ணாலும் இங்கே அடிவயிறு என்ன செய்கிறது? கலங்குகிறது. ஆனாலும் அந்த மன விருப்பத்தை நான் பாராட்டுகிறேன். இதே போல நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து அவனுடைய மன விருப்பத்தை அறிஞ்சேன். எக்ஸ்பென்சர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அவன் இல்லை மாமா, அது இருந்தால் தான் நல்லா இருக்கும். எதற்காக இதை சொல்லும்னா, நமது மன விருப்பம், உங்களுக்கு என்ன மன விருப்பம் இருக்கு? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உனக்கு சொன்னேன். இந்த வருடத்துல நம்முடைய மன விருப்பம் என்ன? நம்முடைய மன விருப்பம் என்ன? 1008 விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா அதை ஒரே பாயிண்ட்ல கொண்டு வரணும். அதை எத்தனை பாயிண்ட்ல கொண்டு வரணும்? ஒரே பாயிண்ட்ல என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அறிவியல் என்பது பல திட்டங்களை உள்ளது. ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது அறிவியல் என்கிறதான ஒரே வார்த்தை தான் என்ன செய்யும்? இருக்கும். அந்த புஸ்தகத்திற்கு ஒரே பேர் தான் இருக்கும். அதே போல நம்முடைய மன விருப்பம் நிறைய இருக்கலாம். அதை கூட்டி கழிச்சு ஒண்ணுக்குள்ள கொண்டு நாம் விண்ணப்பம் பண்ணும்போது என்ன செய்யும்போது, நல்லா என்னைய கவனிக்கணும். கன்னத்துல கையை வச்சாச்சுன்னா சாத்தான் வசனத்தை உள்ள விட மாட்டான். நன்றாய் கவனிக்கணும். அப்ப நாம் அசையாமல் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை நம்மில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். பாருங்க, நம்ம பொருத்தமான ஆள் இல்லை. நான் அடிக்கடி இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நினைப்பேன், இயேசு நமக்கு எதிர்கொண்டு வந்து எப்படி எதிர்கொண்டு வந்தான்? உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வந்து என் சிரசின் மேலே பொற்கிரீடம் தரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயர்வு வருது. உயர்வு இயேசு நமக்கு எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து நமது சிரசின் மேல பொற்கிரீடத்தை நெசுகிறார். நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு இயேசு அடிக்கடி நம்மை நாம் அவரிடத்தில் போகும்போது அவர் எதிர்ப்புறத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். எதிர்ப்புறத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். நான் இப்படி போறேன், அவர் அப்படி வர்றார். 2 பேரும் முகத்தை என்ன செய்தோம்? சொல்ல மாட்டேங்கிங்களா? 2 பேரும் முகத்தை பார்க்க கஷ்டமாவா இருக்கு. முகத்தை என்ன செய்தோம்? பார்க்குறோம். பிரதர் என்ன சிமுத்துங்க, வாங்க. டெய்லருங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவர் அங்கேருந்து வராரு. அவர் அங்கேருந்து என்ன செய்தார்? வராரு. நான் அங்கேருந்து போகிறேன். அவர் கையில் இப்போ என்னது இருக்கு? அவர் கையில் என்னது இருக்கு? உத்தம ஆசீர்வாதம். நான் கேட்கல, அப்படியே கையெடுத்து என் தலையில் அப்படியே வச்சுட்டு அவர் போயிருந்தார். இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம கேட்கல. அதுக்கு முந்தின வசனத்துல தான் நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு என்ன செய்கிறார்? வந்து நம்முடைய தலையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருந்தார். ஒருத்தர் அலையிலேயே சொல்ல மாட்டீங்க.
அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய தலையில என்ன செஞ்சாரு? நீதிமானுடைய சிரசின் மேல் என்னது தங்கும்? ஆமா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அந்த தங்குகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கீழே போட்டுட்டு போகல, எரிஞ்சிட்டு போகல, வேண்டான்னு சொல்லல. எதிரிடையாய் வந்து, என் மகனே, என் மகளே, நீ அசைக்கப்படாமல் இருப்பதற்கு உனக்கு உத்தம ஆசீர்வாதத்தை உன் தலையில வைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தலையின் மேல என்னது இருக்கு? உத்தம ஆசீர்வாதம். மூன்றாவது, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆயுசை தான் கேட்டோம். ஆண்டவரே நல்ல சுகம் பலனை தாரோம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் என்ன ஆயுசை கொடுக்கிறாரா? தீர்க்க ஆயுசை. 4வது வசனத்தை வாசிமா. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். உம்மிடத்துல ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை என்ன செய்தாரு? கொடுத்தீர். அப்போ பலவீனங்கள் சுகவீனங்கள் வரும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜோமன், வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லி என்ன செய்யணும்? ஜோமன். நான் அடிக்கடி பாஸ்டர்ம சொன்ன வார்த்தையை நினைவு கூறுவேன். 120 வருஷம் இல்லையா? அடிக்கடி நினைவு கூறுவேன். சரி பரவாயில்ல, அவங்க விசுவாசம் அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யுது இருக்கு. இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது, நீர் அவரிடத்தில் ஆயுசை கேட்டீர், அவர் உமக்கு எதை கொடுக்கிறாரு? தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். 4வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் நமக்கு என்ன செய்கிறார்? நாம் அசைக்கப்படாமல் இருக்க மேன்மையும் மகத்துவமும் வருது. இந்த விளாத்தி குலத்தில் இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா சில மேன்மை கர்த்தரால் எனக்கு வந்திருக்கு, சில மகிமை மகத்துவம் கர்த்தரால் எனக்கு என்ன செய்திருக்கு? வந்திருக்கு. அதனால தான் லாத்திகுலத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது நம்மளை உயர்ந்தவர்களாய் பார்க்கிறார்கள். அந்த உயர்ந்தவர்களாய் பார்ப்பதற்கு காரணம்னா, அடிக்கடி ஏசப்பா எனக்கு எதிர்கொண்டு வந்து என் தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டே போறாரு. அதே போல உங்களை மேன்மை உள்ளவர்களாய் பார்க்கணும்னா, அடிக்கடி ஏசப்பா உங்களுக்கு எதிர்கொண்டு வந்து உங்க தலையில கிரீடத்தை, அந்த உத்தம ஆசீர்வாதத்தை உங்க தலையில மேல வைக்கணும். அப்படி வைப்பார்ன்னு விசுவாசிக்கிறவங்கள தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இந்த வருஷத்துல அது நடக்க போகுது. அப்பந்தான் நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம். அப்பந்தான் நம்ம என்ன செய்வோம்? அசைக்கப்படாமல் இருப்போம். 5வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம நித்திய 6வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். நம்மை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவர் ஆக்கி அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்போ இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஜெபத்தின் நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. என் ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஒன்றிலும் இவர்கள் குறைவுள்ளவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்பது. அப்ப அந்த வார்த்தையினுடைய நிறைவை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு கொடுக்கிறார். நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்கி. நித்திய ஆசீர்வாதம் வந்துட்டுனா நமக்கு என்னது இருக்காது? ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? நமக்கு ஒரு குறைவு என்ன செய்யாது, இருக்காது. நித்திய ஆசீர்வாதம் வரணும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். ஆண்டவரே, நான் அசைக்கப்படாமல் இருக்க என் மன விருப்பத்தின் படிகாரம் உங்களுடைய சமூகத்துல என் உதடு திறந்து விண்ணப்பம் பண்ணும்போது அதை நிறைவேற்றுகிறேன். அதை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அதற்கு உத்தம ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். உத்தம ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு தீர்க்க ஆயுசை தருகிறேன். அல்லேலூயா. சிலருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றையும் சாப்பிட முடியாது, ஒன்றையும் நினைச்ச முடியாது. எப்போ எனக்கு சுகர் இருக்கு, ஆனால் நான் எல்லாம் சாப்பிடுதும்ல. கடலை மிட்டாய்னா விரும்பி சாப்பிட்ருவேன். அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கும் கருப்பட்டி சாப்பிடுதேன், இன்னைக்கு என்னது சாப்பிடுதேன்? டாக்டர்கிட்டே கேட்டேன், டாக்டர் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சாப்பிடுவேன். அவர் சாப்பிடக்கூடாதானே? சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தானே 112 நிற்கு அப்படின்னு. சரி, அப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க, கொஞ்சமா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆயுசை தான் கேட்டோம், நல்ல சுகபலனை தாரும் அப்படின்ட்டு சொல்லுதோம். ஆண்டவர் தாராரு, போடு கத்திரிக்காய் மாதிரி போட்டு வருஷங்களை கூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.
வருஷங்களை என்ன செய்தாரு? கூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு சிலருக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் நல்ல வார்த்தையை சொல்லிட்டார், இன்னைக்கு மேலே போய் கேசரிய ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். கர்த்தருக்கு தோத்திரம். ஒன்றும் செய்யாது, இங்க தோத்திரம் பண்ணியாச்சு. ஏன்னா அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பொருள், கர்த்தருடைய காரியத்திலிருந்து வாங்கி சமையல் பண்ணுகிறபடினால அதுல எந்த குறைவும் என்ன செய்யாது, இருக்காது. நான்காவது, மேன்மையையும் மகத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அசைக்கப்படாமல் இருக்க மேன்மையும் மகத்துவத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார். ஐந்தாவது, நித்திய ஆசீர்வாதம் உள்ளவனாக்கி. நீங்களும் நானே யாரு? நித்திய ஆசீர்வாதம் உள்ளவர்கள். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த குறைவையும் கர்த்தர் வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைப்படாது. நம்ம பாடுதோம், சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க. ஏன் குறைவு வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரை தேடக்கூடிய முறையில் என்ன செய்யல, தேடல. நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? அசைக்கப்படாமல் இருக்கணும். ரெண்டாவது, நீங்க அநேக சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நான் நம்முடைய பிள்ளைகளுக்காக, வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்க டெய்லி ஜெபம் பண்ணுவோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவோம். இடமே வாங்க முடியாத பிள்ளைகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்துக்கு நிறைவாக தான் கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தைன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11 15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமும் 11 15 வரைக்கும், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். எப்பொழுதும் நாம் தேவனுடைய பார்வையில இருப்பதினால், நான் அதைத்தான் அந்த இடத்துல மெயின் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, நாம் அசையாமல் இருக்கும்போது இவ்வளவு ஆசீர்வாதம், அசைக்கப்படாத இருப்பதற்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, எப்பொழுதுமே நம்ம தேவ பார்வையில் இருக்கணும். யாருடைய பார்வையில் இருக்கணும்? தேவனுடைய ஆவிக்கு மறைவாக எங்கேயும் ஓடிடக்கூடாது. தேவ பார்வையிலே என்ன செய்யணும்? இருக்கணும். அன்னைக்கு நல்ல ஒரு சாட்சி சொன்னப்பல, ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்தால், ஆலய வேலையை செய்தால் கொஞ்ச நேரம் அவங்களுக்காக, அது உண்மைதான், உங்களுக்காக 4 தோத்திரம் சொல்லும்போது இந்த வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஒரு 8 தோத்திரமாவது பண்ணுவோம். அப்போ நீங்க நினைக்கிறீங்க நம்ம பாஸ்டர்டையும் பச்சை பாதம் இருக்குன்ட்டு. பச்சை பாதம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க சொல்ல மாட்டீங்க. அவங்க என்ன செய்தாங்க? வேலை செய்கிறார்கள். அந்த வேலை செய்யறதுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கல. அதுக்கு என்னதான் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரங்கள் தான் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகினால என் அன்பு தேவனுடைய ஜனமே, நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கணும். இந்த 5 வசனத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, நம்ம எப்போதும் யாருடைய பார்வையில் இருக்கணும்? ஏசப்பாவுடைய பார்வையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய ஆவிக்கு மறைவாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, போகக்கூடாது. அதான் அங்கே சொல்ல, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ. ஒருவேளை இந்த வருஷத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன 7 பேர் இடம் வாங்குவார்கள்ட்டு, அந்த வருஷத்துல 13 பேர் இடம் வாங்கினாங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு திரும்பியும் கொடுக்கிறார். என்னன்னா, இடம் வாங்குறது மட்டுமல்ல, நல்ல வசதியான வீடை கட்டுவதற்கும் கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. அந்த கட்டுற வீட்டை போய் யார் கூட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிடக்கூடாது, நான் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். இல்லையா? அப்போ என் காலத்திலேயே அந்த வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விசுவாசம். நல்ல வீடை கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம சபையிலேயே நிறைய பேருடைய வீடை வந்து பிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்ய. வீட்டு பிரதர் மனோர் தான் சொல்லுவாரு, இந்த மாலா தான் சொன்ன ஒரு நாள் சொன்ன, அந்த பழைய வீட்டில் இருந்தா
துணியும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கும் இடம் இல்லை. கட்டிலுக்கு அடியில் போய் 4 பேர் படுத்திருப்போம், கட்டிலுக்கு மேலே 2 பேர்த்து அப்படி தானே அப்படி படுத்திருப்போம். எலி தொந்தரவு எக்கச்சக்கமாக என்ன செய்யும், இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லி ஜோம் பண்ணும்போது, இன்னைக்கு ஆண்டவன் நல்ல கிரேனைட்டு போட்டு, நல்ல முன்னால் எஸ்எஸ் பைப்பு போட்டு, நல்ல ஃபேன்லாம் போட்டு, நல்ல ஸ்பாட்லைட்லாம் போட்டு அருமையான வீடை கொடுத்துருக்கிறாரு. இல்லையா? இதே போல் நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அது நான் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணேன். சில நேரத்தில் சில விஷயம், இப்போ இன்னாச்சுமுத்து இருக்கிறாரு, மகளுக்கு வீடை கட்டிட்டு இருக்காரு. ஐயா 8ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கீங்களா, 8ஆம் தேதி மகளுக்கு நிலம் வைக்கணும். தலையை சூறி ஆரம்பித்தேன். ஏன்னா 350 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், போகிறதுக்கு 175 கிலோமீட்டர், வரதுக்கு 175 கிலோமீட்டர் என்ன செய்யணும், போகணும். அதுக்கு இடையில சில வேலைகள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதில் நிறைய வேலைகளை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வோம், போவோம். சரி, அப்போ அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம் உள்ளவன் ஆக்குவேன் என்று சொன்னால் ஆண்டவர் சும்மா வைக்கல, அவருடைய பார்வையிலேயே இருக்கணும். யாருடைய பார்வையிலே இருக்கணும்? உதாரணத்துக்கு சொல்றேனே, பெற்றோர்களுடைய பார்வையில் பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு குறைவு வருதுன்னா அந்த பெற்றோர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? அந்த பெற்றோர்கள் சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவனுக்கு அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாங்கிறத யோசிப்பாங்க. ஆனால் நாம் தேவனுடைய பார்வையில் இருந்தால் அவர் யோசிக்க மாட்டார், செய்தே முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள். ஆமா, வருஷத்துல துவக்கத்துக்கு வந்துட்டீங்க, முடிவு வரைக்கும் யாருடைய கண் மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறது, யாருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம் பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் இவர் என்ன ஓயாம நம்மளே பார்த்துட்டு இருக்காரு, சிலர் சொல்லுவாங்க ஓயாம நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பார்த்துட்டு இருக்காருன்னா அதுல என்னது இருக்கு, சொல்ல மாட்டேங்கல, அதுல என்னது இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக சரியா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்துல நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். அவர் பார்ப்பாரு, பார்த்துக்கிட்டு தப்பு இருந்தா உடனே கண்டிப்பாரு. ஏசுநாதரும் தப்பு இருந்தா உடனே என்ன செய்வாரு, கண்டிப்பாரு. நைட்ல 11 மணிக்குனாலும் போன் போட்டு கண்டிப்பாரு, தூங்க விடாம கண்டிப்பாரு. நாம் சரியாகின உடனே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் யாருடைய கண் நம்ம மேல இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஆண்டவர் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்கும் உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வே. நீ சாப்பிட்டு எப்படி இருப்பா? அதாங்க முக்கியம். கர்த்தருடைய கண் நம்ம மேல விழுந்துட்டுனா சாப்பிட்டு எப்படி இருப்போம்? ஆமா, கொஞ்சமா சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் சாப்பிட்டு திருப்தியா இருப்போன்னு எல்லாருக்கும் இருமல் வருது. ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டு எப்படி இருப்போம்? ஆமா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ன செய்யணும், சாப்பிடணும். என் கூட வந்தாச்சுன்னா நல்லா சாப்பிடணும். சாப்பிடலன்னா திட்டு விழும், சாப்பிடலன்னா என்னது விழும். மற்றவங்க கூட போனால் என்ன இவ்வளோ சாப்பிட்டுதானே நினைப்பாங்க. நான் நினைக்கவே மாட்டேன். சாப்பிடு. பெந்தைக்கோஸ்தே ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு பாக்கியம், பெந்தைக்கோஸ்தையா ஜீவிக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு பாக்கியம், எங்ககிட்ட எதுவும் இல்லை. நகையும் இல்லை, நட்டும் இல்லை, பொட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று தான், நல்ல வஸ்திரங்களை உடுத்து நல்லா சாப்பிட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நீங்கள் கவலைப்படுதீங்களா? கவலைப்படாதீங்க. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. மூன்றாவது, இந்த வருடத்தில் தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஒன்று, அசைக்கப்படாதிருப்போம். ரெண்டு, கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருந்துச்சுன்னா அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். மூன்று, தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு தேவன் மகிமையான காரியங்களை என்ன செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படாமல் இருந்திருக்கலாம். இனி கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் பாதி இருதயத்தோடும் உங்கள் கால்வாசி இருதயத்தோடும், அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முழு இருதயத்தோடும் பொய்யாய் அவரை சேவித்து கிடைக்கப்பட்ட நேரத்தில் அவரை சேவித்து இல்லை, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அல்லேலூயா. என்ன எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களை மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வதற்கு அதுல 2 காரியம். ஒன்று, ஆண்டவருக்கு பயந்து உண்மையான இருதயத்தோடு முழு இருதயத்தோடு உண்மையாய் ஆண்டவரை சேவிக்கும் போது எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்குத்தானா என்று கன்னத்துல கை வச்சு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு உயர்வு உங்களுக்கு என்ன செய்ய போகிறது. மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரையா, இந்த உயர்வுக்கு காரணம் எங்கேயோ இருந்து பணம் வந்துட்டோம், எங்கேயோ இருந்து குமிஞ்சிட்டோம், இல்லை, அவர்கள் கர்த்தருடைய தயவினால் அசைக்கப்படாமல் இருக்கிறபடியினால அந்த தயவுள்ள தேவன் அவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. தயவுள்ள தேவன் அவர்களுக்கு என்ன காரியத்தை செய்கிறாரு, மகிமையான காரியத்தை செய்கிறார். சரி, 4வது, இந்த மகிமையான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் தான் நமக்கு துணை. யார் தான் நமக்கு துணை? ஏசப்பா தான் நமக்கு துணையாக இருப்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, அங்க உத்தம ஆசீர்வாதத்தோடு ஏத்து வராரு. ஏத்து வந்தவர் தலையில கிரீடத்தை வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. கையை பிடிச்சு என்ன செய்தாரு, கூட்டிட்டு போறாரு. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே சில நேரத்துல ஜோமனதம்ல நான் ஒரு பூச்சி, சில நேரத்தில் நான் ஒரு புழு, எப்படி இல்லாமோ சிலர் என்ன செய்தாங்க, ஜோமனதாங்களா. அதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இங்க இருக்கிறது இப்போது சின்ன கூட்டம் தான். பெரிய கூட்டமா இல்ல, சின்ன கூட்டம் தான். சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்ப பாருங்க, சொல்லுகிறார், உரைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பிடிச்சி நடத்துகிறார். ஒன்று, அசைக்கப்படாமல் இருப்போம். 2, இந்த வருடத்துல பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். 3, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினால் மகிமையான காரியங்களை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு நடத்துவார். 4வது, அவரே நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அவரே நமக்கு துணையாக இருப்பார். 5வது ஒன்றை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, அப்பொழுது நன்மை உண்டாகும், ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு எரேமியா,
அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அப்பொழுது எப்பொழுது நன்மை உண்டாயிருக்கும்? எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நன்மை உண்டாயிருக்கும். உன் ஆத்துமா என்ன செய்யும்? பிழைக்கும். அப்படி என்றால் என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த புதிய வருடத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். எந்த ஒரு காரியத்திலையும் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு தேவன் எதிர்கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அநேக சுதந்திரங்களை. இது எப்படி வாங்க முடியும் பாஸ்டர்? இத்தனை கோடிக்கு போயிட்ட, இத்தனை லட்சத்துக்கு போயிட்ட. நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கரங்களை கட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். சிலர் கை தட்டலையே தலைக்கு மேல. இப்போ என் கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க. தலைக்கு மேல கை தட்டுங்க. தலைக்கு மேல. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதிலிருந்து கர்த்தர் நமக்கு தருவார். யாருடைய இதிலிருந்து நமக்கு தருவாரு? கர்த்தர். ஒரு தகப்பட்டு இருக்கிறது பிள்ளைக்கு சொந்தம். அதே மாதிரி பூமி அது நிறைவு கர்த்தருடையன்னு சொல்லிட்டார்ல, அது கர்த்தரிடத்துல இருக்கு. கர்த்தர் வந்து நமக்கு யாரு? சொல்ல மாட்டேன். மாமா, மச்சான். ஏசப்பா நமக்கு யாரு? அப்பா. அப்பாட்ட இருக்கிறது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். அவர்கிட்ட இருக்கிறத நமக்கு தந்து நம்மை நிறைவோடு கூட நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விஷயம் கூட கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். அந்த அவர் தருகிறத சிந்திக்கும் போது அது மகிமையா இருக்கும். அந்த மகிமையானதை கர்த்தர் தர வர நம்ம சிந்திப்போம், இதற்கெல்லாம் பாத்திரவான் நானா? இல்ல, அப்பாவுடைய கிருபை. அல்லேலூயா. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை பிழைக்க வைத்து நமக்கு நல் துணையாக இருப்பார். அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரே ஒரு நிமிடம். இன்னும் பல பகுதிகள் இருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா, நீங்க கொடுத்த வசனத்தின் பிரகாரம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏன் சிரசில் வந்து தங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அதை நான் செய்வேன். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலையும் நான் உண்மையாக இருப்பேன். என்னை இந்த புது ஒரு இடத்துல நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. நான் அசைக்கப்படாத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும், உம்முடைய கண் எப்பொழுது என் மேல் இருப்பதற்கும், நல்ல இடங்களை சுதந்திரிப்பதற்கும், மகிமையான காரியங்களை நீர் எனக்கு செய்வதை நான் சிந்திப்பதற்கும், எனக்கு துணையாகவே இருந்து எனக்கு நன்மை உண்டாகும்படி, என் ஆத்துமா பிழைக்கும்படி என்னை கிருபையாய் நீர் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொட்டைகள் மறைத்தரலும். இந்த புதிய வருடத்தில் பிள்ளைகள் பணத்தினாலேயோ பொருளினாலேயோ ஏக்கத்தினாலேயோ எதுனாலும் அசைக்கப்படாமல் இருக்க உம்முடைய கண் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு நித்திய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது இவர்களுக்கு நிரந்தரமாக இருக்க மகிமையான காரியங்களை செய்து, அந்த மகிமையான காரியத்தை செய்யும்போது வன்கண்களோ, பொறாமையின் ஆவிகளோ, எரிச்சலின் ஆவிகளோ, சத்துருவின் ஈனக்கிரியைகளோ ஒன்றும் இவர்களை ஆளுகை செய்யாதபடி, தொடாதபடிக்கு நீரே பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து ஆத்மாவில் பிழைக்கும்படி நன்மைகளை செய்தரலும். இந்த புதிய வருடத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.